ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என் சர்மா கிச்சனில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். 2 பேக்கெட் ப்ரெட் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா அடின்னு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூட பட்டை போடணும். இந்த பட்டை வந்து கொஞ்சமாக போட்டால் போதும், 1/4 ஸ்பூன். அதை மிக்சியில் அரைச்சி இதை போட்டிருக்கேன். இது போட்டால் தான் அது நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் போட்டால் போதும், அது நைஸாக அதை பவுட்ரு ஆக்கி போட்டுடணும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு 3 கப் பால் எடுத்திருக்கேன். 3 கப் பால், 3/4 கப் சுகர், 3 முட்டை எடுத்திருக்கேன். இது சரியாக இருக்கும். நிறைய இன்றைக்கி ப்ரெட் எடுத்ததுனால நான் வந்து இது மாதிரி எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையெல்லாம் நல்லா கலந்துடணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா டோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பட்டை தான் இதுக்கு வாசனை கொடுக்கறதே. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம், நெய் வேணாலும் போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன், நல்லா உருகி வரட்டும்னு சொல்லிவிட்டு. காஞ்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க இந்த பாலில் இந்த ப்ரெட் எடுத்து அதை அப்படியே முக்கி 2 பக்கமும் திருப்பி விட்டு அதை போட்டுடணும். அதே மாதிரி ஒரு பக்கம் போட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ஊற வைக்கக்கூடாது. அப்படியே ஒரு திருப்பு போட்டு எடுத்து வச்சிடணும். இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் மேலே கொஞ்சம் நெய் விட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சா லேசாக எண்ணெய் கூட விடலாம், இல்லை பட்டர் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா மெதுவாக திருப்பி போடலாம். இது நான் பேக்கரி ப்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நல்ல சாஃப்டாக, நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா இருந்தது. அதுக்கு ஸ்மெல் ஃப்ளேவர் கொடுக்கறதே இது தான், இந்த பட்டைத்தூள் தான். ஏலக்காயெலாம் தேவையில்லை. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அப்படின்னும் போது இது நல்லாயிருக்கு. சுகர் அளவை வந்து நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி போட்டாச்சு. இதுவும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் நல்லது. இல்லைன்னா ரொம்ப செவந்து போச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த கரிஞ்சிச்சுன்னா அந்த டேஸ்ட் மாறிடும், ஃப்ளேவர் மாறிடும். அதனால் பார்த்து மெதுவாக எடுக்கணும், பக்குவமாக எடுக்கணும். மறுபடியும் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் செஞ்சுக்கலாம். நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். சும்மா இன்னும் ஒரு தடவை காமிக்கிறேன். அதே மாதிரி ப்ரெட் துண்டை எடுத்து அந்த பாலில் டிப் பண்ணி போட்டு கொஞ்சம் லேசாக நெய்யோ பட்டரோ எண்ணெயோ விட்டு அது ஒரு பக்கம் வெந்ததும் மறுபடியும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், நம்ம ஈவினிங் ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.